ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்பதி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமிகி தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். காஞ்சி மகா பெரியவர் ஒரு முறை தனது யாத்திரையில் பண்டரிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் முகாம் இருந்தார். பண்டரிபுரம்ங்கிறதே அந்த காலத்தில் ஒரு கிராமம். பண்டரிபுரம் பக்கத்தில் ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் மகாபெரிவா கேம்ப் இருந்த இடம் எப்படி இருந்தது அப்படின்னா, ரொம்ப ரம்மியமாக இருக்குமா. ரொம்ப ரம்மியமாக இருக்கும். வேதபுரி மாமா இந்த அனுபவத்தை சொல்லியிருக்கார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டம் மாதிரி இருக்கும். மரங்கள், கிணறு, ஒரு நீரோட, இதெல்லாம் கற்பனை பண்ணி பாருங்க. இது போல ஒரு இடம், ஒரு நல்ல பறந்து விரிஞ்ச ஒரு வனம் மாதிரி இடம். மரங்கள் நிறைய இருக்கு, பசுக்கள் இருக்கு, ஒரு கிணறு இருக்கு, ஒரு நீரோடை சலசலன்னு தண்ணி போயிட்டே இருக்கு, பட்சிகள் குவிக்கிட்டே இருக்கு. அந்த இடத்துல பெரியவா தங்கறதுக்கு ஒருத்தர் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறார். அந்த ஊரில் இருக்கிற ஒரு அன்பர், பெரியவா நீங்கள் எங்கள் கிராமத்தில் தங்கணும், என்னுடைய தோட்டத்தில் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவாளுக்கு அந்த இடத்த அவர் கொடுத்துருக்கார். இடத்தை பார்த்த உடனே பெரியவாளுக்கு ரொம்ப ஏகாந்தமாக அந்த இடம் பட்டது. ஒரு சன்னியாசி முற்றும் துறந்தவர் அப்படின்னா அவர்களுக்கு எந்த விதமான ஒரு இது இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இப்போ நம்மெல்லாம் ஒரு ஊருக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மதுரைக்கு போகிறோம், மீனாட்சி தரிசனம் பண்ணுறதுக்கு போகிறோம், ஒரு 4-5 கோவில்லாம் திருப்பரங்குன்றம்லாம் போக்கலான்னு போகிறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம ஃபேமிலியோடு என்ன பண்ணுவோம், மதுரையில் போகும்போது எங்கே தங்கலாம், ஹோட்டல்லாம் சர்ச் பண்ணுவோம். எந்த ஹோட்டலுக்கு ரேட்டிங் அதிகம் வந்திருக்கு பார்ப்போம், எந்த ஹோட்டல் நல்லா இருக்குது பார்த்து நம்ம தங்குற இடத்த நம்ம செலக்ட் பண்ணுறோம். நம்ம சாப்பாட்டுக்காக போகிற இடமும் நல்லா இருக்கணும், எல்லாம் பார்க்குறோம். நம்ம பார்க்குறோம். மனிதர்களுக்கு நமக்கு வசதி எல்லாமே தேவை. சன்னியாசிக்கு தேவையா? சந்நியாசம்ங்கிறது முற்றும் துரத்தல் தான் சந்நியாசம். துறவினா துரத்தல், எல்லாத்தையும் விடுறது, ஆசைகளை விடுறது, பற்றுக்களை விடுவது. எனக்கு இதுதான் பிடிக்கும், இதுதான் எனக்கு சாப்பிட வேணும், அதெல்லாம் சந்நியாசத்தில் கிடைக்காது. ஒரு சன்னியாசி படாடோபமான இடத்துல தங்கணும்னு நினைச்சாருன்னா அது சன்னியாசம் கிடையாது. மகாபெரிவா இந்த இடத்த பார்த்தோன்னே ஏன் பிடிச்சதுன்னா அவருக்கு ஏகாந்தமாக இருந்தது. அவருக்கு அந்த இடத்துல தங்குற இப்படிப்பட்ட ஒரு இடத்துல, ஒரு கிராமத்தில் ஒரு மகான் தங்கியிருக்கார், ஒரு பெரிய ஞானி நம்ம ஊருக்கு வந்திருக்கார் அப்படிங்கிறது அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரிஞ்ச உடனே அவ்வளவு பரவசம். எல்லாம் பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக வராங்க. கிராமத்தில் இப்போ ஒரு டவுனில் மகாபெரிவா இருக்காருன்னு வச்சுக்கோ, ஒரு காஞ்சிபுரத்தில், ஒரு சென்னையில், ஒரு திருச்சியில் இருக்காருன்னா நம்மளே பெரியவாளை தரிசனம் பண்ண போகிறோம், ஃபேமிலியோடு போகிறோம், நம்ம ஒய்ஃபு பசங்களோட போகிறோம் அப்படின்னா ஆப்பிள், மாதுளை, மாம்பழம், வாழைப்பழம், என்ன முடியுமோ பழங்கள், ட்ரை ஃப்ரூட்ஸு, இதெல்லாம் வாங்கிட்டு போவோம். ஒரு டவுனில், ஒரு கிராமத்தில் நினச்சி பாருங்கள், அவங்க என்ன கொடுக்க முடியும்? அவங்களுக்கெல்லாம் பெரிய வசதி இருக்காது. ஒரு காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்கி கொடுக்குற அளவுக்கு அவர்களுடைய ஸ்டேட்டஸ், பொருளாதாரம் கிடையாது.
அவங்க என்ன பண்ணுறாங்களாம், இந்த மகானுக்கும் கொடுக்கணும், காணிக்க கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர்களது வயல்களில் விளைகிற காய்கள், தானியங்கள் இதெல்லாம் கொண்டு வந்து இங்கே கொடுக்குறாங்க, பெரியவர்கிட்ட கொடுக்குறாங்க. மத்தியான நேரம் அது. பெரியவெல்லாம் பூஜைலாம் எல்லாம் முடிச்சுட்டார், எல்லாம் முடிச்சாச்சு. சின்ன கிராமங்கிறதுனால ஆரம்பத்தில் யாரும் அவ்வளவா இல்லை, இந்த மக்கள்லாம் வரதுல மெதுவாக வராங்க. அன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு சமையல் வேதபுரி மாமா பண்ணுறார். மடத்தில் வேதபுரி மாமா, பிரம்மஸ்ரீ வேதபுரின்னு அவரை சொல்லணும்னு பெரியவளை சொல்லியிருக்கார். எத்தனை பேர்? 7 பேர் இருக்காங்க. இவரோட கைங்கரியம் பண்ணுறவங்க 7 பேர். மிச்சவங்களுக்கெல்லாம் இங்கே வெளியில் ஒரு 7 பேருக்கு சாப்பாடு ஒரு தவலையில் சாதம் வடித்து குழம்பு கறி எல்லாம் பண்ணியிருக்கேன். 7 பேருக்கானதை சமைச்சிருக்கேன். அந்த 7 பேரும் சாப்பிட்டுட்டாங்க. நல்லா கவனிங்க, 7 பேரும் சாப்பிட்டாச்சு. வேதபுரி மாமல்ல எல்லாம் சாப்பிட்டாச்சு. பெரிய வாசலில் உட்காந்துருக்கார், வெளியில் உட்காந்துருக்கார். ஒரு கிராமம் அப்படின்னா வெளியில் உட்காந்து ஏகாந்தமாக இருக்கிறதுங்கிறது ஒரு ஆனந்தம். பெரிய வெளியில் உட்காந்துருக்கார். இவங்க 7 பேரும் சாப்பிட்டாச்சு, பெரியவா பிட்சை எடுத்துட்டாச்சு. 7 பேருக்கு சமைச்சிருக்காங்க. அதில் கொஞ்சம் சாதம், கொஞ்சம் குழம்பு, கொஞ்சம் கறி மிச்சம் இருக்கு. நல்லா கவனிங்க. பெரியவாளை தரிசனம் பண்ணுறது புதுசாக யாரோ வராங்க. அப்போ மத்தியான நேரத்தில் வராங்க. 3 பேர் வராங்க. அந்த 3 பேர் வந்த உடனே மகா பெரியவா அவங்கள்ட்டெல்லாம் பேசிட்டு, நீங்கள் 3 பேர் உள்ளே போய் சாப்பிடுங்க, பெரிய உள்ளே அனுப்புகிறார். அதோடு தனது அணுக்க தொண்டர் ஒருத்தருக்கு பெரிய உத்தரவு போடுறார். இப்போ 3 பேருக்கு சாப்பாடு போடுறா, எல்லாம் போட்டு அனுப்பு, திருப்தியாக சாப்பிட்டோம் அப்படிங்கிறார். உள்ள எவ்வளவு சாப்பாடு இருக்குது பெரியவளுக்கு தெரியுமா? தெரியாதா? தெரியாது. நம்ம நினச்சிட்ருக்கோம். 3 பேர் சாப்பிட்றதுக்கான சாப்பாடு இல்லை. சாதம் கொஞ்சம், கொஞ்சம் குழம்பு, கொஞ்சம் கறி, அவ்வளோதான். இந்த 3 பேர் உள்ளே போகிறாங்க. பெரியவா சொல்லியாச்சு, இலையை போடுறாங்க. 3 பேர் சாப்பாடு போடுறாங்க. இப்படி பேசிகிட்டே இருக்கிற போது இந்த 3 பேர் சாப்பிட்டு வெளியில் வராங்க. அடுத்து ஒரு நிகழ்வு நடக்கிறது. என்ன நடக்கிறது? இதன் தொடர்ச்சி அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்பதி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.